கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்போடு நான் இங்கே வந்திருக்கிறேன். பேக் டு சர்ச். கொரோனா காலத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைகளுடைய பங்கேற்பு ஆலயங்களில் எப்படிப்பட்டதாக இருந்தது, இப்போ இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்த நேரத்தில் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேக் டு சர்ச்சில் சர்ச் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிகிசம், சண்டே கேட்டிகிசம், மறைக்கல்வி. இன்றைக்கு நம்ம குழந்தைங்க இந்த மறைக்கல்விக்கு எந்த அளவிற்கு ஆர்வத்தோட பங்கேற்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை பேசுகிறதுக்கு நம்ம நிலையத்திற்கு 2 விதமான ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க. யார் அவங்க பார்க்கலாம். இதோ நமது நிலையத்திற்கு இந்த சண்டே கேட்டிகிசம், இந்த பேக் டு சர்ச், இந்த கான்செப்டை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கிறது நம்முடைய அருட்தந்தையர்கள், பங்கு தந்தையர்கள். அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் ஃபாதர். இவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து பணிபுரிகிற, அது முக்கியமாக இந்த சண்டே கேட்டிசத்தில், இந்த மறைக்கல்வியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற, இந்த குழந்தைங்களோடு உறவாடி கொண்டிருக்கிற நம்மளுடைய கேட்டிசம் டீச்சர்ஸ், மறைக்கல்வி ஆசிரியர்கள் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களையும் நம்ம அன்போடு வரவேற்றலாம். வெல்கம் டீச்சர்ஸ். நம்மளுடைய ஆலயங்களில் பங்கு தளத்தில் இந்த 2 ஆளுமைகள், முக்கியமாக பங்கு தந்தையர்களும் இந்த கேட்டிசம் டீச்சர்ஸும் எப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு அந்த குழந்தைங்களை வரவேற்கிறாங்க, என்னென்ன விதமான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க, சவால்களை எதிர்நோக்குறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். இதையெல்லாம் நாம் கேட்டு இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைகள், எதிர்நோக்குகிற பிரச்சனைகள், சவால்களை எல்லாமே நம்ம ஒருத்தர் கலந்து உரையாட போகிறோம். அதில் நமக்கு ஏற்படுகிற சின்ன சின்ன சந்தேகங்கள், சின்ன சின்ன தெளிவுகளுக்கு இன்றைக்கு நம்ம நிலையத்தில் வழக்கம் போல் இங்கே இருந்து நமக்கு அற்புதமான ஒரு பதிலை தருவதற்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக வந்திருக்கிற, கடந்த 2 இந்த சீசன்லையுமே அவ்வளோ அழகாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிற நம்மளுடைய அன்பான டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் மேடம். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் உங்கள்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்களை தான் நாங்கள் மையமாக வச்சுருக்கிறோம். ஏன்னா பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய தலைமையின் கீழே தான், நீங்கள் தான் அதை வழி நடத்துகிறீங்க. இப்போ ஜூன் மாதம் கேட்டிசம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது உங்களுடைய பணித்தளத்தில், என்ன சவால்கள் இல்லை என்ன விதமான அனுபவங்களை உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இப்போ இந்த கேட்டிசம் ஸ்டார்டிங் இந்த பீரியடில் சொல்லுங்கள். அருமையான ஒரு டாபிக், பேக் டு சர்ச். ஏன் நல்ல டாபிக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, 2 வருடத்துக்கு முன்பு இருந்த நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற நிலைமை வேறு மாதிரி இருக்குது. 2 வருடத்துக்கு முன்பாக குழந்தைகள் மறைக்கல்வி வகுப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய எல்லா பெற்றோர்களும் மறைக்கல்வி மீது ஆர்வம் கொண்டவர்களாக எல்லா குழந்தைகளும் வந்துட்டு இருந்தான்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓரளவிற்கு 1-2 பேர் வரலினா கூட ஒவ்வொரு பங்கிலும் மறைக்கல்வி வகுப்பு அப்படின்னாலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருந்தது. ஆனால் இந்த 2 வருடமாக கொரோனா வந்த பின்பு அந்த குழந்தைகளுக்கு கோவில் வாசனையே இல்லாமல் போன ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. கோயில் அப்படிங்கிறதே மறந்துட்டு வீடு, அங்கே இருக்கிறவங்க, பள்ளிக்கூடம் இல்லாமல் போச்சு. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனநிலையெல்லாம் பல்வேறு விதங்களில் மாறிவிட்டது. இப்போ இந்த 2 வருடம் கழித்து இப்போ மீண்டும் நம்ம கோயிலெல்லாம் திறந்து வச்சுருக்கிறோம், மறைக்கல்வி வகுப்புகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறோம். ஆனால் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் மோசமானவே புரிஞ்சுக்க முடியுது. பசங்க யாரும் வரலையா? அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் பார்த்த மறைக்கல்வி வகுப்புகள் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இனி எப்படி இவங்களை மீண்டுமாக பழைய நிலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சவால் முதலிடத்தில் நிற்குது. ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எப்படி? அதாவது ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, குழந்தைகளுக்கு அது கோயிலுக்கு வராதனால அந்த ஒரு எண்ணம் குறைஞ்சிருச்சு. பெற்றோர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, கோயிலுக்கு மட்டும் இன்னமும் அனுப்பி வைக்காம தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இதனால் என்னென்னா, கோயிலுக்கே வராதனால மறைக்கல்வி வகுப்புகள் நடத்துறது இன்னும் யோசனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இப்போ இருக்குது. ஆக இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்
குழந்தைகளை ஆர்வப்படுத்தி ஆலயத்திற்கு கொண்டு வர்றதுல மிக முக்கிய பங்கு பெற்றோருக்கு இருக்குதுன்னு ஆமாம், சொல்லுவாங்க. பெற்றோர்கிட்ட இருக்குது. நீங்க சொல்ற கான்செப்ட் நல்ல விஷயம். என்னன்னா எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க, எல்லா இடமும் கூட்டு போறாங்க. ஆனா கோயிலுக்கு மட்டும் கூட்டு வரதுல வந்து அவங்களுடைய பெற்றோருக்கே ஆர்வம் ஏதோ குறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு பயம். மற்ற இடத்த பற்றி கவலைப்படுறதில்ல, கோயிலில் வந்து பக்கத்தால் உட்காந்துட்டு இருக்கிறாங்களே ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து வீட்டிலே உட்கார வச்சுக்கிறாங்க. வேறு யாராவது உங்களில் வேறு விதமான சவால்? இப்போ ஃபாதர் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸு, ஏன்னா பெற்றோர்கிட்ட அது ரொம்ப தடைப்படுது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக குழந்தைங்களுக்கு மேலே கூட அவர் சொல்லலை. அவர் இங்கே பெற்றோர்கள் அவங்க கொஞ்சம் ஆர்வமின்மையாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருது சொல்கிறாரு. வேறு விதமான சவால்கள் சொல்லுங்க. அதில் பார்த்தா கொஞ்சம் மாறுபடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. +1 +2 10th ஸ்டூடெண்ட்ஸில் தமிழக அளவில் நடந்த பொதுத் தேர்வில் 1,50,000 மாணவர்கள் தேர்வு எழுதலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2 ஆண்டுகளுடைய பாதிப்பு. சில மாணவர்கள் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, சில மாணவர்கள் வந்து படிப்பில் ஆர்வம் காட்டல, பயம் வந்துருச்சு, பரீட்சை வரும் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஆன்லைன்லேயே படிச்சுட்டு இருந்தாங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்கல்ல, ஆன்லைனில் எழுதுகிறப்ப பார்த்து கூட எழுதிக்கலாம். இப்போ இங்கே வர்றப்போ அவன் பயப்படுறான். அப்புறம் அவனுடைய சூழலும் மாறிடுச்சு. அந்த கல்வி சூழல், ஸ்கூலில் போய் படிக்கிற அந்த நிலையிலும் மாறிடுச்சு. அதே உடைய தாக்கம் நம்முடைய மறைக்கல்வி மாணவர்கள்ட்டையும் இருக்குது. அதை பார்க்க முடியுது. தந்தை சொன்னது முற்றிலும் உண்மை. பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுறதில்ல, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கும் அந்த ஆர்வம் இல்லை. ஆலயத்துக்கு போகணும், மறைக்கல்வி போகணும். தந்தை சொன்ன மாதிரி ஆர்வமாக வந்துட்டு இருந்த மாணவர்கள் இன்றைக்கு வந்து ஆர்வம் குறைஞ்சிருக்கு. அப்போது இதில் மாணவர்களா பெற்றோரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது, இல்லை சூழலா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி எழுது. சொல்லுங்கள். இப்போ பெற்றோரும் குழந்தைகளும் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து நான் இந்த ரூட்டில் பிடிக்கலான்னு பார்க்குறேன். அதாவது அவருடைய கற்றல் அந்த முறை, இப்போ லேர்னிங் மெத்தட் வந்து இப்போ வந்து பிஃபோர் கொரோனா வந்து வேறு மாதிரி இருந்தது, டைரக்ட் வேவாக இருந்தது. கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் இருந்துச்சு, டீச்சரோட அவன் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாக மாறி போயிடுச்சு, ஆன்லைன் அப்படின்ற கான்செப்ட் போயிடுச்சு. ரெண்டாவது அவன் வேறு விதமான கல்வி முறைக்குள்ளே போயிட்டான். ஒருவேளை அது மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி அந்த குழந்தைங்க எதிர்பார்க்குறாங்களோ நம்மளுடைய மறைக்கல்வி வகுப்பில்? இல்லை, இருக்கலாம். ஆனால் அது மாணவர்களுடைய வருகையை பொறுத்து தானே நம்ம அந்த கணிப்புக்கே வர முடியும். இந்த கேள்வி அப்படியே நான் வந்து நம்மளுடைய மருத்துவர்கிட்ட வைக்கிறேன். மேடம், ஆனால் ஆக்சுவலாக இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு கூட. ஏன்னா நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இதை நம்ம கொஞ்சம் தொட்டோம். லேர்னிங் மெத்தடாலஜி, இப்போ ஆர்வமின்மை அப்படின்ற பெற்றோர் அந்த சார்பு ஓகே. அதே சமயத்தில் இன்றைக்கு குழந்தைங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சதுக்கு காரணம் இந்த லேர்னிங், அது சுவாரஸ்யம் இல்லை வித்தின் த கேட்டிசம் அப்படின்றதுல ஒரு விதமான போக்கு இருக்குது. இப்போ நானும் எனக்கும் பையன் இருக்கான், இப்போ நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு 3 டைப்பாக இருப்பாங்க. எப்படின்னா நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது சில பேருக்கு காது ஆடிட்டரின்னு சொல்லுவோம். அப்படின்னா நல்லா லவுடாக பேசி சவுண்ட் வழியாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக போகும், அவங்க அதை என்ஜாயும் பண்ணுவாங்க. சில பேர் விஷுவல்னு சொல்லுவோம். விஷுவல்னால் அவங்களுக்கு பார்த்தா தான் அது மைண்டில் நிற்கும், தே ஆர் விஷுவல் பர்சன்ஸ். 3வது பார்த்தீங்கன்னா கைனஸ்தெட்டிக். அப்படின்னா என்ன, டச், ஃபீல், கேம் வழியாக ஓடி பிடிச்சி எல்லாரும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு அது புரியும். இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரியில் 80%, 80-90% எல்லாருக்குமே நம்ம எல்லாத்துக்குமே அது எல்லா 3 இருக்கணும். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த 3 ஈக்குவல்ஸில் இருக்காது. எதா ஒன்று அதிகமாக இருக்கும், எதா ஒன்று கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 120-200 பேரை நீங்கள் பார்க்கும்போது எல்லா 3 வேறு வேறு விதமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட திறமையோ அவங்களுக்கு நெசசிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. நீங்கள் எல்லா 120 பேருக்கு ஜஸ்ட் ஒரு பேசிகிட்டே சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு 80 பேருக்கு அது புரியாது, அவங்க நெக்ஸ்ட் டைம் வர வைக்கிறதும் கஷ்டம். ஸோ எல்லா 3 மெத்தடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சொல்லி அதுக்குன்ட்டு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல வரலாம். அந்த வாட்டெவர் அந்த ஒரு பாயிண்ட் என்ன இருக்கோ அந்த பாயிண்ட்டுங்கிறது நம்ம அது விஷுவல், அது ஒரு பிபிடியோ இல்லைனா ஏதாவது ஒரு சார்ட்டோ இல்லைனா அந்த மாதிரி
அடுத்தது ஏதாவது ஒரு சாங்கோ, டான்ஸோ, ஆக்ஷனோ, ஏதாவது கேமோ, அந்த மாதிரி 3ஐயும் நீங்கள் அதில் கலந்து பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். அந்த ஒரு பர்டிகுலர் லேர்னர் சைல்டு அது இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே எடுத்துக்கும். நம்மளோட பாயிண்ட்டுங்கிறது கேட்டிகிசம் குழந்தைங்களுக்கு போகணும், அதை அவங்க ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம என்ன ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் போனாலும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேர்னிங் டைப்ஸ், அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேடம் சொன்னதுலேருந்து இப்போ நான் வந்து இப்போ இந்த கேள்வி இப்போ நான் இவங்கள்ட்ட கொண்டு போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த களத்தை அமைச்சு கொடுத்துட்றீங்க, ஆனால் அந்த களத்தில் இருந்து பணி செய்கிறது வந்து கேட்டிசம் டீச்சர்ஸ் தான். இப்போ டாக்டர் சொன்னதில் ஸோ சம்திங் ஸ்பெஷல், ரெகுலரான ஒரு ஸ்ட்ரீமிங், அந்த எஜுகேஷன், அந்த கற்பித்தல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அங்கே குழந்தைங்க சுவாரஸ்யமே குறைஞ்சிரும் அப்படின்றது டாக்டருடைய வாதமாக இருக்குது. ஃபாதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்வமே இல்லை, வரமாட்டாங்கிறான் அப்படின்ற ஒரு விதமான ஒரு குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து குழந்தைய கையில் வச்சுருக்கீங்க, அவங்க முன்னாடி உட்காந்து பேசுகிறீங்க, அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்க. என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க? இப்போ சில பேர் வந்து நான் நல்லா தான் பண்ணுறேன், புதுசாக நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் காட்டுறேன், ஆனாலும் அப்படின்ற ஒரு வருது பார்த்தீங்களா? அது மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கா? சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்தே சொல்லிடுறேன். தந்தையர் சொன்ன மாதிரி 90% வந்து பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் நல்லபடியாக தான் நடத்திட்டு வந்தோம், இல்லை ஆர்வமோடு வந்தாங்க. இப்போ நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் எப்படி அவங்கள ஈர்க்கிறதுன்னு. இதில் வந்து 90% பெற்றோர்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நான் ஒரு பேரண்ட்டை மீட் பண்ணேன், அவங்களோட ஃபீட்பேக் கேட்டேன். இதாவது கொரோனாக்கு அப்புறம் கேட்டிசம் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்னு. அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வாரம் பூரா அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம், அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ இல்லாமல் அவங்க கேட்டிசத்துக்கு வர சொல்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகுது, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷருங்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் படிக்கிறாங்க இங்கேயும் படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சொல்யூஷன் அவங்களே கொடுத்துட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் திருப்பலிக்கு கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு அவங்களே சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ திருப்பலி பார்த்தீங்கன்னா அது ஒரு மறைக்கல்வி தான். அங்கே வந்து ஃபாதர்ஸ் வந்து பிரசங்கம் வைக்கிறாங்க. அது யாருக்காகனா பெற்றோருக்காக. அங்கே வந்து எதை பற்றி பிரசங்கம் கொடுக்குறாங்கன்னா, குடும்ப வாழ்க்கை பற்றி, இல்லற வாழ்க்கை பற்றி, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு வந்து அது அதர் டாபிக், அவங்களுக்கு வந்து அது தேவைப்படுறதில்ல. இப்போ குழந்தைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறையா பகுதி இருக்குது திருப்பலியில். அவங்களுக்கு பிடிச்ச பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று, அதுதான். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எத்தனை மணிக்கு முடியும், ஃபாதர் எப்போ முடிப்பார், நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வரட்டுமா, இந்த மனநிலையில் தான் அவங்க உட்காண்ட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈர்ப்பே அதில் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 குழந்தைங்க 365 நாளும் காலையிலையும் சாயந்தரமும் திருப்பலியை அட்டன் பண்ணுற ஒரு பையன், வாரம் மறைக்கல்விக்கு போகிற ஒரு பையன், 2 பேர்த்தையும் எடுத்துக்குவோம். அந்த 365 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பையன்கிட்ட கேட்குறோம், சிலுவை அடையாளம் வரைவான். மறைக்கல்வி போகிற பையன்கிட்ட கேட்போம், அவனும் பண்ணுவான். 2 பேர்த்தையும் வந்து ஜபம் சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது டெய்லி திருப்பலி அட்டன் பண்ணுற ஒரு பையன், மறைக்கல்விக்கு போகாத பையன், அந்த பையன்கிட்ட போய் நற்கரணையில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லக்கூடிய பதில், எங்கள் சின்ன ஃபாதர், எங்கள் பெரிய ஃபாதர்மா. ஏன்னா அவன் செவியில் கேட்குறது வந்து இது என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம் அப்படிங்கிறான். அவன் கண்ணில் பார்க்குறது அவங்க சின்ன ஃபாதர், அவங்க பெரிய ஃபாதர். அதை உணர்ந்து கொள்கிற மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை. இதுதான் திருப்பலியிலேயே குழந்தைகளை வந்து உட்கார வைக்கிறதுல அவங்க மனநிலை இப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, தனியாக அவங்களுக்குன்னு வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அர்த்தத்தையும் நம்ம தெரிவுபடுத்துகிறோம். இதே மறைக்கல்வி போகிற அந்த பையன்கிட்ட கேட்டோன்னா, நற்கரணையில் யார் இருக்கான்னா இயேசு கிறிஸ்து இருக்காங்க. இதோட முக்கியத்துவம் வந்து பெற்றோர் தெரிஞ்சுக்கணும். அவங்க நினைக்கிறாங்க ஜபம் சொன்னால் போதும், மாஸ் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தரும் முக்கியத்துவமும் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம புகுத்திகிட்டே இருக்கணும். இப்போ அந்த பெற்றோர் வந்து அவங்களும் கிறிஸ்துவர்கள் தான், அவங்களும் வந்து கேட்டிசம் எல்லாம் படிச்சுட்டு தான் அவங்களும் பெற்றோர் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த புரிதல் அப்போ இல்லை அவங்கள்ட்ட? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ நீ சின்ன வயசில் போனீங்க, ஏன் உங்கள் குழந்தை அனுப்ப மாட்டேன்றீங்க? ரீசன் இதில் வந்து நாம் யாரையும் குறை சொல்வதில் பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அடிப்படையில் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி காலச்சூழல் நம்மளை மாற்றிருச்சு. இன்றைக்கி எத்தனையோ வகுப்பு டீச்சர் கஷ்டப்படுறாங்க. காரணம் பிள்ளைகளோட மென்டாலிட்டி வேறு.
அவனோட அப்ரோச்சே வேற. டீச்சர் எல்லாம் கை ஓங்குற அளவுக்கு வந்துட்டான். டிப்ரெஷன் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். அடிச்சுட்டான், கெட்டாத பேசுறான், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறான். இந்த காலச்சூழல் வந்து அவனை மாத்திருச்சு. ஆனால் பெற்றோர்கள் எவ்வளவோ விதங்களில் நமக்கு ஒத்துழைப்பு தராங்க. அதே போல் பிள்ளைகள் இத்தனை பேர் வராங்களேன்னு சந்தோஷப்படுவாங்க. வராத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது என்னோட பாலிசி. அதாவது எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணங்கள். 4 பேர் வந்தால் ஒழுக்கமாக வரணும், அவ்வளோதான் என்னோட பாலிசி. ஆனால் அந்த அடிப்படையில் பெற்றோர்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நல்ல கோஆப்ரேஷன் கிடைக்குது. இவ்வளோ தூரம் வராங்களேன்னு சந்தோஷப்படுறோம். எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. தம்பி சொன்ன மாதிரி திருப்பலியிலே பிடிச்சது சென்று வாரங்கள் பூச முடியுது அப்படின்னு சொல்கிறது தான் அவனுக்கு பிடிச்சது அப்படின்னா அவ்வளோதான். அவன் புரிதல் அவ்வளோதான் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. ஆக நாம் என்ன செய்யணும்னா காலத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம டாக்டர் சொன்ன பிரகாரம் மெத்தட் ஆஃப் டீச்சிங் மாறணும். இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. சினிமா மாறியாச்சு. ஒரு காலத்தில் சினிமா வந்து 100 பாட்டு இருக்கு ஒரு படத்தில். இன்னைக்கு பாட்டெலாம் போட்டால் வெறுத்துருவானுங்க, ஓடிடுவானுங்க. ஒரு பாட்டு போகிறதே கஷ்டம். எல்லாமே மாறுது. சினிமா மேலே கொண்டு மாறுது. எல்லாமே மாறிட்டு வருது. சினிமானுடைய போக்கு மாறுது. அது மாதிரி நாம் இந்த மாதா டிவி வழியாக மக்களை இறையாட்சி, இல்லத்தில் இறையாட்சின்னு சொல்லிட்டு இல்லத்துக்கே கொண்டு போகிறோம் எல்லாம். அப்போ காலத்துக்கு ஏற்ற பிரகாரம் நம்ம மாறித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் அவங்க எதிர்பார்க்கறது வேற, அவங்க வேற லெவலில் போயிட்டான். அப்போ அவனை நம்ம கொண்டு வரோம்னா ஒரு கலந்துரையாடல் மேலே செய்து அவனுடைய எதிர்பார்ப்பை நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங். அதை மாற்றினாவே இந்த எண்ணிக்கை மாறும். அப்போ புதுசென்மோ சொல்ல வராங்கயா அப்படின்னு நம்ம முதல்ல இடத்த மாற்றணும். நம்ம வழக்கமாக அந்த ஸ்கூலில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. போனாவே அந்த இடத்துக்கு போனாவே ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறக்கே பயப்படுறாங்கல்ல, அது மாதிரி இந்த இடத்த கேட்டிசமா, இந்த இடமா, இந்த டீச்சரா அப்படிங்கிற போது அவங்களுக்கு ஒரு விதமாக கலக்கு இருக்கும். என்னையா பழைய கஞ்சி சூடு பண்ண போகிறாங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அந்த மெத்தடை வந்து நம்ம மாற்றியே ஆகணும்ன்றீங்க. சூப்பர் ஃபாதர். இப்போ 2 பேருக்கிட்டையும் பேசின ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேடம். சார் சொன்னார் அந்த கடைசி பகுதி சென்று வாரங்கள் திருப்பலி முடிந்தது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு பசங்களுக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே இன்வால்வ் ஆகவே மாட்டாங்கிறான். எப்பமா போகலான்னு. இது எப்படி நடந்தது? இது அவங்க ஆரம்பத்துலேருந்து எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்களா, உள்ளார இன்வால்வ் பண்ண வைக்காமல்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து எங்கே இருப்பார், பூசையில் வெளியில் இருப்பார். ஏன் வெளியில் இருப்பார்? குழந்தைங்கள பார்த்துக்கணும். அம்மா மட்டும்தான் வீட்டில் உள்ளார போய் திருப்பலி பார்ப்பாங்க. இது ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி எனக்கு மனசில் படுது. ஃபாதரும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, யார் வேணுமோ அவங்க வந்து வந்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இருக்குது. அப்போ இது ஆமாம், வேறு வழி இல்லை. நான் எவ்வளோ தான் சொல்கிறேன், ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நானும் மெத்தடாலஜியை மாற்றுறேன், ஆனாலும் வர மாட்டேன்றாங்க. என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு நம்ம கோர் பிலீஃப்னா என்னன்னா நம்ம என்ன நம்புகிறோம், எதை பழகுறோம். உங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே, இப்போ உங்க ஃபேமிலியில் நீங்க வேற விதமாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க, உங்க ஃபேமிலியில் வேற, எல்லாருக்குமே ஒரு கோர் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பாம்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு 6-8 மாதம் குழந்தைகிட்ட நீங்கள் பாம்பை விட்டிங்கன்னா அதுக்கு என்ன தெரியும்? பாம்பை பற்றி ஒரு பயம் இருக்காது. போய் பிடிக்கதான் செய்யும், விளையாடாத செய்யும். அதுக்கு ஃபியர், பயம், ஒரு பிலீஃப்ங்கிறது இல்லை. இதே நீங்கள் ஒரு 2-3-4 வயசு குழந்தைகிட்ட விட்டிங்கன்னா குழந்தை ஓடும். நாமே போனாலே ஓடுவோம். ஸோ ஒரு கோர் பிலீஃப் அப்படிங்கிறது அக்கார்டிங் டு சைக்காலஜி அது டெவலப் ஆகுறது 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே ஒரு கோர் பிலீஃப் டெவலப் ஆகுது. பட் நம்ம குழந்தைங்க கோயிலில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கேட்டகிசம் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 1st ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம். அந்த கோர் பிலீஃப் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எல்லா குழந்தைங்க கோயிலுக்கு வெளியே தான் இருக்காங்க. அதனால் குழந்தைங்களுக்கு என்னென்னா, கோயிலுக்கு வந்தால் நான் வெளியே விளையாடுவேன், எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க, வெளியே ஒரு பெலூன் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு டாய் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க ஒரு கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. கோயில்னா என்ஜாய்மெண்ட், ஜூஸ், சாக்லேட், பிஸ்கெட், தண்ணி, வெளியே இருப்பேன். நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு பங்குலேருந்து இன்னொரு பங்குக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம ஏஜில் அவ்வளோ நமக்கு தெரிஞ்சும் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கம் போட்டு ஒட்டுனதை நீங்கள் எப்படி இழுத்து சேஞ்ச் பண்ண வைக்க முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இப்போ அந்த குழந்தை உள்ளே இருக்குது, திருப்பலியை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய சத்தம்,
அது பண்ற சேட்டை ஓடுறது இதெல்லாம் வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து Disturbance ஆகும். டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதான். So அதுதான் ஒரு குழந்தைனால இப்ப எல்லாருக்குமே அது அதனாலதான் என்ன பண்றாங்க, பங்கு தந்தைகளா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும், எங்க கொஞ்சம் வெளியே இருங்க, பெற்றோரை வெளியே கொண்டு போயிடறாங்க, ஐயோ அப்ப டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லி. அதை நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சோம், பெற்றோருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட கோர் பிலீஃப் டெவலப்மெண்டலி இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ லைஃப்ங்கிறது ஃபாஸ்ட்டாக ஓடுது, நம்ம மெத்தட் சேஞ்ச் பண்ணுறோங்கிறது ஒன்று. பட் டெவலப்மெண்டலி ஒரு 6 மாதம் குழந்தை நடக்காது அப்படின்னு நமக்கு தெரியுமா, நம்ம குழந்தை அடித்து நடக்க வைக்க மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி குழந்தையோட டெவலப்மெண்ட் நம்ம புரிஞ்சோம், அதுலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ண நிறைய விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் கேட்டகிசம் வரல, ஏன்னா இங்கே 3 இயர்ஸில் அந்த குழந்தை வெளியே இருந்துச்சு. ஸோ வாட் ஆப்ஷன்ஸுங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, we can have lot of options. ஒரு ஆப்ஷன்ங்கிறது ஒரு கோயிலையே ஒரு ஏரியாங்கிறது குழந்தைங்க இருக்கிற மாதிரியோ, அந்த ஏரியாவில் யார் இப்போ எல்லாரும் ஒரு பெஞ்ச் எடுத்து வச்சுருப்பாங்க நார்மலாகவே. நானே போனாலே ஐ ஹாவ் ஒன் பர்டிகுலர் பிளேஸ், எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஏரியா குழந்தைங்க இருக்கிற மாதிரியோ, அந்த ஏரியா வேறு யாரும் வந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, அங்கங்கே நடந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு போகிற மாதிரி, அது ஒரு ஆப்ஷன். அது எப்படி அங்கே ப்ரீஸ்டோ பீப்புள் அதெல்லாமே இட்ஸ் வேரிட். நான் ஆப்ஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க, அப்போது ஃபஸ்ட் மாஸ் இப்போ ப்ரீவியஸ் மாஸில் இருக்கிறவங்க யாராவது குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு இடத்த கொண்டு போய் ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு மணி நேரம் பேரண்ட்ஸ் மாஸ் பார்த்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, சின்ன குழந்தைங்களுக்கு அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் 6 வயசு 7 வயசு வரைக்கும் குழந்தை கோயில்கிட்டே கொண்டு வரதில்ல. அப்பா வந்து ஒரு மாஸ் பார்த்துட்டு போவாங்க, ஏன்னா குழந்தை வீட்டில் வச்சுட்டு அம்மா வந்து ஒரு மாஸ் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ஒரு ரூமில் ஒரு ஏரியாவில் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சாங்கோ ஏதோ ஒன்று சர்ச்சோட கனெக்டட் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஒரு ப்ளே ஸ்கூல், சண்டே வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 hour ப்ரீவியஸ் மாஸ் வாலண்டியர்ஸ் ஏதாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸெப்டன்ஸ் நான் சொல்கிறேன், அந்த கோர் பிலீஃப் அப்படிங்கிற வர சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் டெவலப்மெண்ட். இது நம்ம நிறைய பங்குத்தல் நடக்கிற விஷயம்தான். மேடம் சொன்னது வந்து நம்ம சில்ட்ரன் மாஸ் நம்ம வந்து ரெகுலராக நிறைய பங்குல நடக்குது, பார்த்துருக்க முடியுது. அது எப்படி ஃபாதர், அது கொஞ்சம் நம்ம இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலாக அவங்கள தனியாக ஒரு கேர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு ஷெட்யூல் வச்சு சில்ட்ரனுக்கே ஒரு மாசு அவங்களுக்கு தனியான ஒரு ஒரு செட்டப்பில் அப்படி பண்ண முடியுமா, ஒரு ஐடியா? இந்த அளவில் இந்த உரையாடலை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அறம் செய் நிகழ்ச்சியில் பேக் டு சர்ச் மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி பற்றி நிறைய விஷயங்களை நாம் பேசணும். அருட்தந்தையர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், இவர்கள் அத்தனை பேருமே சொன்ன நிறைய கருத்துக்களை நாம் உள்வாங்கியிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்த வாரம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.